கான்ஸ் திரைப்பட விழாவின் மிக உயரிய விருதான பாம்தோர் தங்கப்பனை விருது இந்த தடவை தமிழர்களும் நடித்த தமிழிலும் பேசுகின்ற ஒரு பிரெஞ்சு மொழி திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கின்றது. கணக்கர்கள் கேட்குறாங்கோ பள்ளிக்கூடமாக எரிச்சாங்கோ என்ன ஏது. பிரபல பிரெஞ்சு இயக்குநரான ஜாக் ஆப்தியார் அவர்களின் தீபன் என்ற இந்த திரைப்படம் இலங்கை போரால் இடம்பெயர்ந்து பிரான்சில் தஞ்சம் கோரிய தமிழர்களின் வாழ்க்கையை பின்னணியாக கொண்ட ஒரு காதல் கதையை பேசுகின்றது. தமிழ் விடுதலை போராளியான தீபன் பிரான்சில் தஞ்சம் கோருவதை இலகுவாக்குவதற்காக தனக்கு முன்பின் தெரியாத மேலும் இருவருடன் குடும்பமாக தஞ்சம் கோருவதாக அதன் கதை வருகின்றது. இலங்கை போர் குறித்தோ அல்லது பிரான்சின் பின்தங்கிய பகுதிகள் குறித்தோ பேசுகின்ற ஒரு விவரண படம் அல்ல இது என்கின்றார் அதன் இயக்குனர் ஜாக் ஆப்தியார். Et donc ce qui est apparu assez vite pour moi c'était de ne pas faire இலங்கை போர் குறித்தோ அல்லது பாரிஸின் வறிய புறநகர் பகுதி குறித்தோ ஆவணப்படம் எடுக்கவில்லை. ஆனால் இந்த விஷயங்களை பின்னணியாக கொண்ட ஒரு கதை இது, அவையும் இதில் இருக்கும் என்றார் அவர். இந்த படத்தில் நடித்த ஜேசுதாசன் ஆண்டனிதாசன் விடுதலை புலிகள் அமைப்பின் ஒரு முன்னாள் உறுப்பினர். சோபா சக்தி என்ற பெயரில் எழுத்தாளராகவும் அவர் அறியப்பட்டவர். பிரான்சில் அகதி வாழ்க்கை இன்றும் தனக்கு சிரமமாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். எங்களுக்கு இலங்கை அகதிகளுக்கு பிரான்ஸ் ஒரு பிரச்சனைனா மொழி பிரச்சனைகள். இப்போ ஒரு கனடாவுக்கு போகிற இங்கிலாந்துக்கு போகிற மாதிரி அல்ல. எங்களுக்கு பெரிய மொழி பிரச்சனை, அது கடைசி வர வரமாட்டேங்குது. எனக்கு இப்போ வரல. இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கதாபாத்திரங்கள் தமிழிலேயே உரையாடுகின்றார்கள். இதில் பணியாற்றுவது தமக்கு சிறப்பான அனுபவம் என்கின்றார் இதில் நடித்த காளீஸ்வரி ஸ்ரீனிவாசன். So I was not expecting anything. இந்த படத்தில் நடித்ததே தனக்கு மிகுந்த சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று தான் நம்பியதால் இதில் தான் மேலதிகமாக எதனையுமே எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறுகின்றார். உயரிய விருதான பாம்தோர் விருதுக்கு போட்டியிட்ட 19 படங்களில் இந்த தீவனும் ஒன்று. மேற்கத்திய திரைத்துறை விமர்சகர்களிடமிருந்து இது நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது.